தமிழ்நாடு எலெக்ஷன பத்தி கேட்கும்போது, குடும்ப அரசியல் அப்படிங்கிற அவங்க கட்சிக்குள்ள இருக்க 233 எம்.எல்.ஏக்கள் அவங்களே அத பத்தி கவலைப்படல. குடும்ப ஆட்சி நடந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்படி "உனக்கு என்ன ப்ரோ அதுல பிரச்சனை?" அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, ஒரு சீஃப் மினிஸ்டர்ங்கிறது ஆக்சுவலி அமைச்சர்களுக்கு தலைமை பேர் தேர்ந்தெடுத்து, இவங்கள நான் தலைமை பண்புக்கு சீஃப் மினிஸ்டரா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி, அப்ப அவங்களே இவங்களே ஆளட்டும். அடுத்து கருணாநிதி, அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, அடுத்து சோ கால்ட் இன்பநிதி. ஸோ இவங்களே ஆளட்டுங்கும்போது, நமக்கு அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. இத பத்தி பேசின மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள், அவருமே குடும்ப அரசியல ஒழிச்சே ஆகணும்னு பேசினவரு. கடைசியில ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அங்கதான் போய் அவரு சேர்ந்துட்டாரு. எல்லாருமே இந்த குடும்ப அரசியல எதிர்க்கிறோம். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அத என்னைய பொறுத்த 100 ஒரு பேட் தாட்ஸோட கெட்ட எண்ணத்தோட இருந்தாலும், அதுல ஊடையில ஒருத்தன் கண்டிப்பா நல்லவனா இருக்க மாட்டானா? அவன அவன் பாதி ஏதாவது செய்ய முயன்றாலும், சுத்தி இருக்க ஒரு 10 நல்லது சேர்ந்தா அவன் நல்லவனா மாற மாட்டானா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எனக்கு வந்துச்சு. அந்த இது மாறிச்சு. தலைமை பண்பு இவங்க தாண்டி வேற யாராவது தலைமை பண்போ ஏதாவது எடுத்தாங்கன்னு சொன்னாக்க, அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? ஏதாவது நல்லது நடக்குமா? சோ கால்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கனிமொழி. அவங்க கட்சியிலே இருக்காங்க அவங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க தலைமை பண்போ வந்தால் ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதா? இது மாறாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே எல்லாருமே சிந்திச்சு இந்த வாட்டி வாக்களிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கருணாநிதி அவர்களிடம் பேட்டி கேட்கும்போது, உங்களுக்கு அப்புறம் யாராவது தலைவர் பண்புக்கு உங்க குடும்பத்திலேருந்து வருவாங்களான்னு கேட்கும்போது, இல்லவே இல்ல. என்னோட இது தொண்டர்களுக்காக உண்டான கட்சி. இது அப்படிதான் செயல்படும்னு சொன்னவரு. கடைசியில அவரோட மகன் ஸ்டாலின கொண்டு வந்தாரு. இதே ஸ்டாலின் சன் டிவில ஒரு இளைஞர்கள் சுத்தி இருக்க ஒரு பேட்டி கேட்க, அவர் சொன்ன மகனாக இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லி சொன்னாங்க. உதயநிதி அவர்கள் அவரை கேட்கறாங்க ஒரு பேட்டியில. அவர் சொல்ற, நான் ஒரு கட்சி இதுல பிறந்துட்டேங்கிறதுக்காக எனக்கும் அதுதான் போகணும்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே சுத்தமா கிடையாது. இந்த டிஎன்ஏ அப்படி சொல்றாங்கல்ல, திமுகவோட டிஎன்ஏ அது திருந்துமா மாறுமா அப்படின்னு சொன்னாக்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. தயவு செய்து இதெல்லாமே சிந்திச்சு பார்த்து இந்த முறை வாக்களிப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட, மாற்றம் ஒன்றே மாறாதவை.